சேனலில் வேரியபிள்ஸ் எப்படி செட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் யூஸ்வலாகவே 2 டைப்பாக வேரியபிளை டிக்ளேர் பண்ணுவாங்க. ஒன்று வந்து குளோபல், இன்னொன்று லோக்கல். சேம் கான்செப்ட் தான் இங்கே PowerAppsலேயும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். குளோபல் வேரியபிள் அப்படின்னா உங்கள் ஆப்புக்கே அது காமனாக இருக்கும். லைக் ஆப்பில் எந்த ஸ்க்ரீனில் வேணாலும் நீங்கள் அந்த வேரியபிளை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வேல்யூஸையும் சேஞ்ச் பண்ண முடியும், எல்லாமே பண்ணலாம். த்ரூ அவுட் த ஆப் உங்களுக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். இதே லோக்கல் வேரியபிள்னு செட் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த ஸ்க்ரீனில் டிக்ளேர் பண்ணியிருக்கீங்களோ அந்த வேரியபிளோட ஆக்சஸ் அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். வேறு ஸ்க்ரீனில் வந்து நம்ம அந்த வேரியபிளை யூஸ் பண்ண முடியாது. அதுதான் குளோபல் அண்ட் லோக்கலோட மெயின் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து குளோபல் வேல்யூவை நம்ம டிக்ளேர் பண்ணணும்னா செட்டுங்கிற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணணும். லோக்கல் வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும்னா UpdateContextங்கிற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ வந்து நான் இங்கே இது வந்து ஒரு குளோபல் வேரியபிளாக நான் டிக்ளேர் பண்ணணும். வேரியபிள் நேம் வந்து பை அப்படின்னு வச்சுருக்கேன். வேல்யூ வந்து 22.7. ஓகேங்களா? இது வந்து குளோபல் வேரியபிளுங்கிறனால செட்டுங்கிற மெத்தட் நம்ம யூஸ் பண்ணணும். செட்டுங்கிற PowerApps ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். என்ன வேரியபிள் நேம், அதுக்கு என்ன வேல்யூ, 2 பேராமீட்டர்ஸ். யூஸ்வலாகவே ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லைக் என்ன பர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். கலெக்ஷன்ஸ்க்கும் வேரியபிள்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நேமிங் கன்வென்ஷன் மாதிரி நீங்கள் வச்சுக்கிறது நல்லது. கம்பல்ஷன் இல்லை, பட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்யூச்சரில் நிறையா ஸ்க்ரீன்ஸ் வந்துருச்சு, நிறையா வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறோம், நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறதுக்கு, கலெக்ஷனையும் வேரியபிளையும் அட்லீஸ்ட். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதே லோக்கல் வேரியபிள் செட் பண்ணணும் அப்படின்னா UpdateContextங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். செட்டுக்கும் UpdateContextக்கும் சின்டாக்ஸ் வைஸ் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஜஸ்ட் வந்து வேரியபிள் வேல்யூ கொடுத்துருப்பீங்க. இதே லோக்கல் எப்படி டிக்ளேர் பண்ணணும்னா UpdateContext ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி நீங்கள் அதை கொடுக்கணும். லைக் கீ வேல்யூ பேர்ஸில் இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ப்ராக்கெட்குள்ளே ஒரு கர்லி பிரேசஸ் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வேரியபிள் நேம் என்ன, ஒரு கோலன் கொடுத்துட்டு அதோட வேல்யூ. இப்போ உங்களுக்கு இன்னொரு வேல்யூவையும் செட் பண்ணணும். இன்னொரு வேரியபிளுக்கும் லோக்கல் வேரியபிள் நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இதே இதுக்குள்ள கம்மா கொடுத்துட்டு நீங்கள் வந்து இன்னொரு வேரியபிள் வச்சுக்கலாம். இப்போ வேரியபிள் XYZ அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கு நான் வந்து ஒரு வேல்யூ கொடுக்குறோன்னு நினைக்கிறேன்னா திருப்பி கோலன் கொடுத்துட்டு என்ன வேல்யூ கொடுக்கணுமோ அதை நீங்கள் கொடுக்கலாம். லைக் 1 2 3 அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணோன்னா இப்போ அட் அ டைமில் பார்த்தீங்கன்னா ஒரே UpdateContextல நான் 2 வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணுறேன். அதுதான் இதோட மீனிங். இப்போ நான் ஒரு ப்ளே பண்ணி காமிக்கிறேன் லைக் எக்ஸாக்டாக எப்படி ஒர்க் ஆகும்னு. இப்போ வந்து செட் வேரியபிள் வேல்யூ வந்து குளோபல் அப்படின்னு இருக்குது. இதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் ஒன்ஸ் இதை நான் கிளிக் பண்ண உடனே 22.7 டிஸ்பிளே ஆகுது. இது வந்து குளோபல் வேல்யூ. ஓகேங்களா? லோக்கல் வேல்யூ இன்னும் நான் வந்து செட் பண்ணலை. ஸோ இப்போ நான் லோக்கல் வேல்யூவை செட் பண்ணுறேன். நான் எல்லாமே ஆன் செலக்டில் எழுதியிருக்கேன். ஸோ நான் பட்டன் கிளிக் பண்ணால் தான் அந்த ஸ்டெப்பே ப்ராசஸ் ஆகும். ஸோ அதனால தான் அதோட வேல்யூ இவ்வளோ நேரம் இல்லை. இப்போ நான் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன கொடுத்துருந்தேன், ஆக்டிவ் ஸ்க்ரீனோட நேமை வந்து அந்த வேரியபிளில் நான் செட் பண்ணுறேன். அதுதான் என்னோடய பர்பஸ். ஸோ இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் 2ன்னு டிஸ்பிளே ஆகுது. நான் இது வந்து ஸ்க்ரீன் 2ல் தான் இருக்கேன். ஸோ கரெக்டாக ஒர்க் ஆகுது இது. ஓகேங்களா? இப்போ நான் இன்னொரு ஸ்க்ரீனில் போயிட்டு இந்த வேரியபிளை ஆக்சஸ் பண்ண முடியுதா குளோபல் வேரியபிளை, அதே சமயம் இந்த லோக்கல் வேரியபிளை நான் ஆக்சஸ் பண்ண முடியுதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் இன்னொரு ஸ்க்ரீன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே போனீங்கன்னா இங்கே ஆல்ரெடி அந்த வேல்யூ வந்துருச்சு பார்த்தீங்களா. நான் அடுத்த ஸ்க்ரீன் போன உடனேயுமே லைக் வேரியபிள் பை வந்து ஏன்னா ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் 2ல் தான் நான் டிக்ளேர் பண்ணியிருந்தேன். பட் ஸ்டில் இந்த ஸ்க்ரீன்லேயும் வந்து அதோட வேல்யூபிள் வந்து ஆக்சசபிளாக தான் இருக்குது. அதுக்கு தெரியுது லைக் ஓகே வேரியபிள் பையா, ஓகே இது வந்து குளோபல் வேரியபிள், ஸோ அதோட வேல்யூ எனக்கு தெரியுது. ஸோ அதனால் அதை காமிக்குது 22.7ன்னு சொல்லிட்டு. நான் திருப்பி இங்கே வந்து இந்த பட்டனை நான் கிளிக் பண்ணி ரன் பண்ணணுன்னு கிடையாது. அந்த மாதிரி லைக் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் திருப்பி இந்த வேரியபிளை வந்து வேரியபிள் பையோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறேன். 22.7லேருந்து 22.71 நான் சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இங்கே சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஸ்க்ரீனில் 22.71 இருக்குது. இப்போ நான் என்னோடய ப்ரீவியஸ் ஸ்க்ரீனுக்கு போய் பார்த்தேனாலும் வேரியபிளோட வேல்யூ 22.71 சேஞ்ச் ஆகிடும். ஏன்னா அது குளோபல் வேரியபிள். நான் எங்கே செட் பண்ணுறனோ ரீசெட் பண்ணுறனோ அது எல்லா ஸ்க்ரீனுக்குமே அப்ளிகபிள். ஓகேங்களா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லைக் இங்கே வந்து நான் லோக்கல் வேரியபிளை செட் பண்ணியிருக்கேன். இந்த லோக்கல் வேரியபிள் பேர் என்னென்னா ஸ்க்ரீன் நேம்.
இதோட வேல்யூ வந்து இப்போ ஸ்க்ரீன் 2 அப்படின்னு வந்துருச்சு. கரண்ட் ஸ்க்ரீனோட நேம் வந்து ஸ்க்ரீன் 2. ஸோ செட் ஆயிடுச்சு. இப்போ நான் ஸ்க்ரீன் 3 போகிறேன். இங்கேயும் நான் ஆக்சுவலாக ஸ்க்ரீன் நேம் வந்து நான் அதே இது யூஸ் பண்ணுறேன். இந்த இங்கே ஒரு லேபிள் இருக்குது, அந்த லேபிளோட வேல்யூக்கும் நான் ஸ்க்ரீன் நேம் தான் கொடுத்துருக்கேன். பட் இங்கே பார்த்தீங்கன்னா பிளாங்காக தான் இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் இந்த ஸ்க்ரீன் நேமுங்கிற வேரியபிளோட வேல்யூ இந்த ஸ்க்ரீனுக்கு தெரியாது. ஏன்னா அது நான் ப்ரீவியஸ் ஸ்க்ரீனில் தான் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். கரெக்டுங்களா? அதனால் இந்த ஸ்க்ரீனில் வந்து அது தெரியாது. இப்போ இந்த பட்டனை நான் கிளிக் பண்ணேன்னா ரிசல்ட் வரும் பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போ ஸ்க்ரீன் 3ன்னு வருது. ஏன்னா இந்த ஸ்க்ரீனோட நேம் வந்து ஸ்க்ரீன் 3. ஓகேங்களா? பட் இதே நேம் தான் நான் வச்சு 2 ஸ்க்ரீன்லேயுமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்க்ரீன் நேம் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்க்ரீன் 2லேயும் நான் ஸ்க்ரீன் நேமுங்கிற சேம் வேரியபிள் நேம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் 2 டிஃப்ரெண்ட் காப்பீஸ் மாதிரி இருக்கும். இந்த ஸ்க்ரீனுக்கு ஸ்க்ரீன் நேம்னு ஒரு வேரியபிள் தனியாக இருக்கும், அந்த ஸ்க்ரீனுக்கு ஸ்க்ரீன் நேம்னு ஒரு வேரியபிள் தனியாக இருக்கும். ரெண்டுமே மர்ஜ் ஆகாது, கான்ஃப்ளிக்ட்டும் ஆகாது. ரெண்டுமே செப்பரேட் காப்பீஸ். நான் இப்போ இங்கே செட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீன் நேமோட வேல்யூ ஸ்க்ரீன் 3ன்னு இருக்குங்களா இந்த பேஜில். இதே இப்போ நீங்கள் ஸ்க்ரீன் 2க்கு போய் பாருங்கள், இந்த பேஜில் ஸ்க்ரீன் 2னே தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு ஒரு தனி செட்டு, அதுக்கு ஒரு தனி செட். இந்த ஸ்க்ரீனுக்குள்ளே மட்டும்தான் அந்த வேரியபிள் ஆக்சஸ். அந்த ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா அதோட காப்பிக்கு மட்டும்தான் ஆக்சஸ் இருக்கும். ஓகேங்களா? அதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ்.